வழி நெடுக காட்டு மல்லி தான் இருக்கும்னு இல்லைங்க, முல்லையும் இருக்கலாம். என்னங்கன்னா இன்றைக்கி எப்பவுமே அம்மாங்க வீட்டுக்கு வந்தால் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கரெக்டுக்கு ஒரு சின்ன வாக்கிங்காவது போயிட்டு வரணும். அங்கே கள்ளிப்பழமெல்லாம் இருக்கும், இருக்கான்னு போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ இல்லை, சரின்னு பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்போ வர பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காட்டு முல்லை அழகாக பூ விட்டுருந்துச்சு. எங்கள் ஏரியில் நிறையா இருக்கும், ஆனால் நிறைய பூ விட்டுருந்துச்சு. லைட்டாக அந்த தூர்ணங்காட்டியா என்னன்னு தெரியல, பூ எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். அது தலையெல்லாமே பார்த்தா முல்லைப்பூ, அதோட தலை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது கொடி முல்லைன்னு கூட சொல்லலாம். காட்டில் அது அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதோட இதழ்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும் பார்க்கறக்கு. மனம் வந்து முல்லைப்பூ மனம் எப்படியோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து பொறிச்சு நல்லா கட்ட முடியாது. ஏன்னா கட்டினாங்கன்னா அந்த காம்பு ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ பிஞ்சு விழுந்துடும். பூ கட்டாதவங்க கட்டினா எப்படி அந்த பூ அந்த காம்பெல்லாம் கட் ஆகுமோ அந்த மாதிரி கட்டுறவங்க கட்டினாலுமே அது கட் ஆயிருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்கிறது, வானத்தை தொட்டுட்டு இருக்கிற மாதிரி வானத்தை பார்த்து அவ்வளோ பூ விட்டுருந்துச்சு. கீழெல்லாம் இல்லை, கீழெல்லாம் வந்துட்டு ஆடெல்லாம் மேய்ப்பாங்க, அதனால் அதெல்லாம் பொறிச்சு தின்றுச்சிங்களா எப்படின்னு தெரியல. ஆனால் மேலே தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த வேலி முள் மேலேயே நிறைய படர்ந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த மொக்கு பாருங்கள், அந்த முனையில் வந்து செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. இதே நம்மளோட நார்மலாக நம்ம முல்லை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, வீட்டில் வச்சுக்கிறது, அது வந்து மொட்டு மாதிரி இருக்கும். அந்த நுனப்பகுதி வந்து மொட்டு மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். அதில் காம்பு நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்குது, திக்னஸ் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். மனம் எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ.